நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தினி, அப்பா, தயவு செஞ்சு நீங்க என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு திரும்ப வரணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்பி போகணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரிஞ்சு போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்னாக போகுது. என் குடும்பமும் ஒன்னு சேர போகுது. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா? அப்பா, உன் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ அமைதியா இருக்கணுமா? அங்க போய் பார்த்து நடந்துக்க. சந்தோஷமா இருமா. இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்பவும் எனக்கு பக்க பலமா இருக்கீங்க. சந்தோஷமா இரு. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நன்றி சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே கிடையாது. நான் போயிட்டு வரேன்பா. நல்லபடியா போயிட்டு வாம்மா. போமா. நீங்க நல்லா ஓய்வெடுங்கப்பா. நான் தனியாவே போய்க்கிறேன். நான் இன்னும் நிரந்தர நோயாளி இல்லம்மா. என் பொண்ணை வழி அனுப்பா கண்டிப்பா வருவேன். வாமா. நான் பெரியப்பாவுக்காக சூப் பண்ண போறேன். போன தடவை நான் செஞ்சு கொடுத்தப்போ அவர் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாரு. இந்த தடவை இன்னும் நல்லா பண்ண போறேன். ஏன்னா நானே அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்ல. போன தடவை தான் என்னால போய் கொடுக்க முடியல. வெளியே நின்னு பெரியம்மா, இப்ப புரியுது. போன தடவை நீதான் சூப் பண்ணி கொடுத்தியா? நீ பண்ணி கொடுத்தது பெரியப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்காக நீ மௌனமா இருந்து எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்க. அதோட உன் பெரியப்பா உயிரையும் காப்பாத்தி இருக்க. பெரியம்மா, எல்லாருக்கும் ஒன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைக்கணும் அர்ச்சனா. நல்லா இருமா. அந்த கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் தரணும். நான் உடனே சூப் செஞ்சு கொடுக்கிறேன். மாணிக்கோ, நம்ம வீட்டு சமையலறையில 2 ஸ்டவ் இத்தனை நாளா இருந்ததே போதும். முதல்ல அதை எடுத்து உள்ள வைங்க. இந்த வேலையை நான் முதல்ல செய்ய போறேமா. உடனே ஆரம்பிச்சிடுறேன். அர்ச்சனா, சூப்ல இஞ்சும் போடுவல்ல? போன வாட்டி நீங்க செய்யும் போது நாங்க பார்த்தோம். அப்புறம் என்ன, தண்ணி வேணும்ல? அட, முதல்ல துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். பார்வதி. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா பேசுற. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. சரி அர்ச்சனா, இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போலாம். அங்க சம்மர் சேல் போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு என்னால வர முடியாது. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. திடீர்னு எந்த வேலையில பிஸி ஆயிட்ட? இதுக்கு முன்னாடி ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லுவ. அதனால இன்னைக்கு நம்ம சேர்ந்து ஷாப்பிங் போலாம்னு நினைச்சேன். இல்ல இல்ல, அது என்னன்னா பெரியப்பா வந்துட்டாரு. அதனால இப்ப வீட்ல நிறைய வேலை இருக்கு. சரி பார்வதி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். சரியா? ஓகே, பை. ஆமாமா, இப்ப யாரோ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இருக்க கூடாதா? இப்ப லக்ஷ்மியோட கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். அண்ணி பிஸியா இல்லைன்னா வேற யாரு பிஸியா இருப்பாங்க?
கார்த்திக் ம்? இது கொஞ்சம் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தினமும் இதையே செஞ்சு கொடுங்க. இத நாங்க செய்யலங்க, அர்ச்சனா தான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கா. ஆமா மாமா, அன்னைக்கும் அர்ச்சனா தான் பண்ணி கொடுத்தா. நாங்க எது பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவ தான் போய் அதை கத்துக்கிட்டா. பாத்தீங்களா, அவங்களுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை இருக்கு. நடந்த விஷயத்தையெல்லாம் நீங்க மறந்துடுங்க, முதல்ல இத சாப்பிடுங்க. அட அர்ச்சனா, வாமா, உள்ள வா. பெரியப்பா இப்ப உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? இவ்வளவு ருசியான சூப்பர் தினமும் செஞ்சு கொடுத்தா என் உடம்பு சீக்கிரமே குணமாயிடும்ல. உண்மைதான், இப்பெல்லாம் அர்ச்சனா புது புது சமையல் செய்ய கத்துக்கிட்டு இருக்கா. அது உண்மைதான் மாமா. உங்களுக்கு குணமானதுக்கு அப்புறம் இவ உங்களுக்கு மார்வாடி சமையல் எல்லாம் செஞ்சு கொடுப்பா. மார்வாடி சமையலா? ஆமாங்க. அப்படியா? அது எங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அம்மா தினமும் அவருக்காக இதை செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லண்ணா? ஆ. இவன் சமையல சாப்பிடறதுக்காகவே சீக்கிரம் குணமாகணும். என்னாச்சு அர்ச்சனா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல, அது நாங்க உங்களுக்கு ஒன்னு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு அர்ச்சனா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல, அது நாங்க உங்களுக்கு ஒன்னு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இந்தங்க பெரியப்பா. இது நம்ம வீட்டோட இன்னொரு சாவி. இனிமே இது எங்களுக்கு தேவைப்படாது. எங்களுக்குன்னு தனியா ஒரு சாவி தேவையில்ல. ஏன்னா இனிமே நம்ம ஒன்னா சேர்ந்து தானே இருக்க போறோம். வேண்டாம், இந்த சாவி உங்ககிட்டே இருக்கட்டும் கார்த்திக். பெரியப்பா, நாங்க ரெண்டு பேரும் தனியா யார்கிட்டயும் சொல்லாம போக மாட்டோம். அதனால இந்த சாவி எங்களுக்கு வேண்டாமே. இங்க பாரு, நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? மறுபடியும் உன் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டல. எதுக்காக ராத்திரி நேரத்துல ரெண்டு பேரும் எங்க தூக்கத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ராத்திரியில ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போவீங்கல்ல? வர்றதுக்கு நேரமாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால இந்த சாவி உங்ககிட்டயே இருக்கட்டும். அப்பதான் வீட்டுல இருக்கிற நாங்க நிம்மதியா தூங்க முடியும். கதவை திறக்க வேண்டாம். இந்த சாவியை நீங்களே வச்சுக்கங்க. உங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் எதுல இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு உங்க ரெண்டு பேர் சந்தோஷத்தையும் நான் கெடுத்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டியா? மோகன், நீங்க இல்லாம என்னால தனியா வாழவே முடியாது. அன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதனாலதான் இன்னைக்கு போதும் நந்தினி, போதும். தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையும் மறந்துற. நீ நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துட்ட. எனக்கு இதை விட்ட வேற எதுவுமே வேண்டாம். வாசல் வரைக்கும் வந்துட்டு ஏன் இங்க நிக்கிற? உள்ள வா நந்தினி, உள்ள வா. வா. எப்பவுமே எனக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் எனக்கு கிடைக்காது. அர்ச்சனா, இத பாரு.
இது பாரு. இது உண்மையிலேயே உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு லட்சுமி. அர்ச்சனா கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கூட. இது பாரு. நான் இப்ப வந்துடுறேன். அர்ச்சனா இந்தாம்மா, இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, நான் போய் துணி எடுத்து கொடுத்துட்டு வரேன். கார்த்திக், அம்மா நீங்க ஏன் உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாதா? அம்மா அது வந்து உங்க மருமக இருக்கால, துணி ஒழுங்காவே எடுக்கிறது இல்ல, தேடினாலும் கிடைக்க மாட்டுது. என்னோட மருமக அர்ச்சனா எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வைப்பா. ஆனா கார்த்திக்கு தான் ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. என்ன ஷர்ட் வேணுமா? இல்லம்மா அது வந்து ராத்திரியில கிரீன் டிஷர்ட் போடுவல, அதான் வேணும். ம். கார்த்திக், நீ தேடுறது எப்படி உனக்கு கிடைக்கும்? உன் அலமாரி எப்படி இருக்குன்னு பாரு. அதுவும் இல்லாம நீ கோவத்துல இருக்கும்போது உனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிடும். இங்க இருக்கு பாரு. இதத்தானே தேடின? ஆமாமா, தேங்க்ஸ். சரி முதல்ல சொல்லு, நாளைக்கு உனக்கு என்ன டிஃபன் பண்ணட்டும்? நீங்க சமைக்க போறீங்களா? ம். ஆலு பரோட்டா வேணும். நீ துணி மாத்திக்கோ, உனக்காக பால் கொடுத்து விடுறேன். ம். எனக்கு கொட்டிடும். என்ன பண்றீங்க கார்த்திக்? நான் நம்ம ரூமுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். என்னது துணி எல்லாம் எடுத்து கீழே போட்டிருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க, நான் என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. கீர். பரவாயில்லையே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஸ்வீட் செஞ்சிருக்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இல்ல, அதனாலதான் இது செஞ்சேன். எப்படி இருக்கு? ம், உன் ஸ்மைல் மாதிரியே ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்மைலை பாக்குறேன். ம் 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 வாங்க வந்து உட்காருங்க. ம் இன்னைக்கு நம்ம சமையல் அறையில ஸ்டவ் மறுபடியும் ஒண்ணாயிடுச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி தனியா நின்னு சமையல் பண்ண சுத்தமா பிடிக்காது தெரியுமா? இன்னைக்கு பெரியம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ம். நந்தினி அக்காக்காக எனக்காகலாம் சாரில எம்ப்ராய்டரி போடுறவன கூப்பிட போறாங்களா. நாங்களாம் சாரில எம்ப்ராய்டரி போட்டுப்போம். ஒருவேளை நம்ம குடும்பம் பிரியாம இருந்திருந்தா நான் டைம் பாஸ் பண்றதுக்காக குக்கிங் கிளாஸஸ்ல சேர்ந்திருக்கவே மாட்டேன். ஆமா, நீ ஒன்னு சமைப்பல, பாஸ்தா. ஆ, இன்னைக்கு எனக்காக நீ அதை செய்யற. சரிங்க, இந்த தடவை முன்ன விட சூப்பரா பண்றேன். ஆனா ஒண்ணு, இந்த தடவை நீங்க நல்லா சாப்பிடணும். போன தடவை நீங்க ஒழுங்காவே சாப்பிடல, பிஸியா இருந்ததுனால பிளேட் கூட பார்க்கல. சாரி அர்ச்சனா, உண்மையை சொல்லணும்னா நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். கொஞ்ச நாளா என்னால உன்னை சரியா கவனிக்கவே முடியலல்ல, நிறைய வேலை இருந்தது, எப்பவும் பிஸியாவே இருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் உன்னை பத்தி எனக்கு கவலையே இருக்காது, ஏன்னா உன்னை பாத்துக்கிறதுக்கு எல்லாரும் இருக்காங்கன்ற தைரியம் தான். ஆமா கார்த்திக், சொந்த பந்தம் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆமா, பெரியப்பா சொல்றது எல்லாமே உண்மைதான். எல்லாத்தையும் விட முதல்ல குடும்பம் தான், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. இப்பதான் எனக்கு அது புரியுது. சரி, இதை கொடு. இந்த அர்ச்சனா, நீயும் சாப்பிடு. வேண்டாம், எனக்கு இப்ப சாப்பிட தோணல, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு இப்ப வேண்டாங்க. இல்ல, கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு இப்ப கொஞ்சம் வேண்டாங்க. சாப்பிடு. சொல்றேன்ல அர்ச்சனா, எனக்கு சாப்பிடு. சொல்றேன்ல, வேண்டாம் அர்ச்சனா. கார்த்திக், வேண்டாம். அர்ச்சனா, ஒரே ஒரு ஸ்பூன். வேண்டாம். அர்ச்சனா, ப்ளீஸ் கார்த்திக், அர்ச்சனா, இப்படி ப்ளீஸ் ஒரு compel ஸ்பூன் தான். பண்ணாதீங்க. ப்ளீஸ் சொல்றதுக்கு என்ன அர்ச்சனா, நீ உன்னோட டேப்லெட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? பண்ணாம இருந்தா எப்படி? டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடலன்னு நீங்க கோவப்படுவீங்க. போன் அடிக்குது. ஹலோ அம்மா. அர்ச்சனா, பெரியப்பா எப்படிமா இருக்காரு? அவர் இப்ப ரொம்ப நல்லா இருக்காருமா, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமாமா, நீங்க ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணுமா. அப்படியா? என்ன விஷயம்? இப்படிலாம் இல்லம்மா, நீங்க வாங்க பேசலாம். இல்ல இப்பவே சொல்ல. இல்ல இப்ப சொல்ல மாட்டேன், முதல்ல நீங்க வாங்க, அப்புறமா சொல்றேன். அப்படியா? எதுவா வேணா இருக்கட்டும், நீ இப்படி சந்தோஷமா பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, இன்னைக்கு நீங்க சீக்கிரமா எழுந்துட்டீங்களே? ஆமாம்மா, உன் அண்ணனுக்காக பரோட்டா பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தல, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக அல்வா கூட பண்ணிருக்கேன். அப்ப எல்லாமே அண்ணனுக்கு பிடிச்சதா தான் செய்றீங்களா?
நான் எடுக்கிறேன். லக்ஷ்மி, உங்க அண்ணனோட ஷர்ட்ல பட்டன் தைக்கணும். குமுதாவை கொஞ்சம் தைக்க சொல்லுமா? இல்ல வேண்டாம். அவ தச்சா அவனுக்கு பிடிக்குமோ என்னமோ. எல்லா வேலையும் நான் செஞ்சதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்புறமா நானே தச்சு கொடுக்குறேன். வாங்கண்ணா, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? நான் சமையல் வாசனையை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டை பத்தி யோசிங்க. வயிறு பாருங்க, தொப்பை வந்துருச்சு. நீ போய் முதல்ல படிக்கிற வேலையை பாரு. போ. அம்மா பாருங்களேன். கார்த்திக் விடுப்பா. லக்ஷ்மி, பெரியம்மா கிட்ட டிஃபன் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு வா. சரிம்மா. கார்த்திக், நீயும் கீழே போய் உட்காரு. எதுக்காக இந்த புகையில நிக்கிற? சீக்கிரமா போய் ரெடி ஆயிடு. இல்லன்னா டிஃபன் சாப்பிடறதுக்கு நேரமே இருக்காது. என்ன? வா, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரிம்மா. அம்மா, என்ன கார்த்திக்? எனக்கு என்ன தேவையோ நீங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்கல்லம்மா. என்ன நீங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்னை பத்தின ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும். எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. நான் உன் அம்மா இல்ல? ஆமாம்மா, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமா. அர்ச்சனை மாதிரியே நீங்களும் பயங்கரமா எழுதிருப்பீங்கல்ல. நாம எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சிருக்கோமா. அது எனக்கு இப்பதாம்மா புரியுது. நீங்க எங்க கூட இல்லாதப்ப எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களோட ஞாபகம் தான்மா. எனக்கு எப்பவுமே உங்களோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்குமா. கார்த்திக், உன்னோட ஷர்ட் பட்டனை தைக்கவான்னு கேட்கும். கார்த்திக், நீ நல்லா சாப்பிட்டியா இல்லையாப்பா? எந்த பக்கம் பார்த்தாலும் உங்க முகம்தாம்மா தெரியும். நீங்க ஒரு மூலையில நிக்கிற மாதிரி தெரியும். அப்படியே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிக்கணும்னு தோணுமா. ஆனா அம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் என்னோட உயிர். அர்ச்சனா, இங்க வா. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தில ரெண்டு பேருமே யோசிக்க வேண்டாம். என் பசங்க எனக்கு திரும்ப கிடைச்சிட்டீங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு தான் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. அம்மா